வணக்கம் மக்களே! நான் உங்க ஏகே. இந்த ஷோ கலவர பூமி. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஷோ ஓப்பன் பண்ணதுமே ஜாக்லின் மறுபடியும் முதல்லருந்து ஆரம்பிக்கிறாங்க. கோழி கொக்கரக்கோன்ற மாரி எனக்கு பிடிக்கல, எனக்கு வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி மறுபடியும் பழைய மாரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டைம் போகுது. சாங் 9:30க்கு ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாட்டுன்னா, எங்க ஏரியா உள்ள வராத. இதுலருந்து பிக் பாஸ் ஏதோ சொல்ல வராரு நமக்கு. இது உங்க ஏரியா, அது என் ஏரியா. உள்ள வந்தீன்னா பஞ்சாயத்து கன்ஃபார்ம்ன்ற மாரி. ஸோ பாட்டுலாம் பாடுறாங்க. பாட்டுலாம் பாடி முடிச்சதுக்கப்புறம் 12 மணிக்கு எல்லாரும் ஒரு இடத்துல கேதர் ஆகுறாங்க. ஏன் 12 மணி நேரத்துக்குள்ள நான் போகக்கூடாதுங்கிற ரீசன் நீங்கலாம் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரு ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்துக்கள சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே தர்ஷா ஆரம்பிக்கிறாங்க. தர்ஷா என்ன சொல்றாங்க, நான் 1 மாசத்துக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு ஒரு ரேம்ப் வாக் போடாம நான் போமாட்டேன். ஸோ 1 மாசத்துக்கு கண்டிப்பா நான் இருந்தே ஆகணும்னு எல்லாம் சரி ஃபன்னா எடுத்துக்கிறாங்க. அடுத்து சஞ்சனா சொல்றாங்க, நான் போனாலும் பிரச்சனை இல்ல. 24 மணி நேரத்துக்குள்ள நான் போனாலும் நாங்க கேர்ள்ஸ் ஒரு 4 பேர் இருக்கோம். அதுல யாராவது போணும்னா நான் கூட போய்க்கிறேன். எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்றாங்க. தீபக் உடனே ஷாக் ஆயிடுறாங்க. ஏம்மா என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? நீ பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லாதம்மா. அதுக்கப்புறம் பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்றாரு. அந்த பொண்ணுக்கு சீரியஸ்னஸ் புரியாம இட்ஸ் ஓகே நான் போறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அதே ஆட்டிடியூட்ல தான் இருக்காங்க. அதுக்கடுத்து அப்படியே ஜெஃப்ரி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கானா பாட்டு எடுத்து விட்டதும் எங்க விஜய் சேதுபதி பாடுனது உள்ள வந்து பண்ணது அதே மாதிரி அந்த பாட்டு ஒரு 3 வாட்டி தம்பி பாடிட்டாப்புல. ஸோ ஒரு கானா சிங்கர்ங்கிறதுனால ஒரு வெரைட்டியா பாடுப்பா. அப்பதான் எங்களுக்கும் ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும். அதே பாட்டு ஒரே காலத்துல என்ன பாடுறீங்க. ஸோ சாங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் முத்துக்குமார் என்ன சொல்றாருன்னா, 24 மணி நேரத்துக்கு உள்ள வெளியே போறதே அநியாயத்தின் உச்சக்கட்டம்னு நினைக்கிறேன். அது என்ன வெளியே போக சொன்னீங்கன்னா இது ரொம்ப பெரிய அநியாயம். விஜய் டிவி இப்பெல்லாம் நீங்களாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்தது ரஞ்சித் வராரு. என்ன சொல்றாருன்னா, நான் இது வரைக்கும் கம்ஃபர்டபுளா தான் வாழ்ந்திருக்கேன். என்னை யாரும் எதுவும் பெருசா சொன்னதில்ல. இந்த மாதிரி ஒரு சொந்தங்கள் கூட எனக்கு இது வரைக்கும் டிராவல் பண்ணது கிடையாது. நான் உங்க கூடலாம் டிராவல் பண்றது ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்றாரு. அடுத்தது சத்யாக்கு போறாங்க. சத்யா என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாமே சீரியல்ஸ் இந்த மாதிரி தான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த இன்கம் விட்டுட்டு நான் பிக் பாஸ்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படி நான் திருப்பி நான் திடீர்னு நடுவுல போனேன்னா எனக்கு எந்த இன்கமுமே இருக்காது. ஸோ நான் அப்படி போகணும்னு நான் நினைக்கல. அதனால என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜெயிச்சுட்டு கப்போட போலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்றாரு. அதுக்கடுத்து தீபக் நம்மள. ஸோ 25 வருஷமா நான் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 24 மணி நேரத்துல போகணும்னு சொன்னா நான் போகணுங்கிற விருப்பம் இல்ல. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் என்டர்டெயின் பண்ணுவேன். உங்களை எல்லாம் சூப்பரா வச்சிருப்பேன்னு சொல்றாரு. ரவி ஆல்ரெடியே சொன்ன விஷயத்த தான் திருப்பியும் ரீஹைட்ரேட் பண்றாரு. என்னன்னா, நான் இப்படிங்கிறது யாருக்குமே முழுசா தெரியாது. ஸோ நான் இப்படி நல்லவனா கெட்டவனான்னு தெரியாமலே போயிட்டேன்னா அது நல்லா இருக்காது. ஸோ நான் இருந்து விளையாடுறேன் நல்லவனா கெட்டவனான்னு நீங்க முடிவு பண்ணுங்கன்ற மாதிரி ரவி சொல்றாரு. பிக் பாஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு, வாங்க எல்லாரும் உட்காருங்க. வீடு பிரிச்சதுல உங்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்து இருக்கான்னு கேட்கறாங்க. அதுக்கு ஜாக்லின் தர்ஷிகாவும் கையை தூக்குறாங்க. பிக் பாஸ் எந்த ரெஸ்பான்ஸும் சொல்ல. உங்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்துன்னு நீங்களே சார்ட் அவுட் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்றாரு என்னன்னு புரியல. ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, பாய்ஸ் கேர்ள்ஸ் இது உங்களுக்கான செப்பரேட் ஜோன். இதுக்குள்ள நீங்களும் வரக்கூடாது, அவங்களும் வரக்கூடாது. ஸோ அப்படி உங்க ஜோனுக்குள்ள அவங்க வரணும், அவங்க ஜோனுக்குள்ள நீங்க போகணும். நீங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ணிட்டு என்ன வந்து பார்த்து சொல்லுங்கன்றாங்க. உடனே பாய்ஸ்லாம் கேதர் பண்ணிட்டு அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. கேர்ள்ஸ்லாம் டீமா செட் பண்ணி அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. இப்போ பிக் பாஸ் கூப்பிட்டு கேட்கறாரு, வாங்க தம்பி உங்க ரூல்ஸ் என்னன்னு சொல்லுங்க கேட்போம் அப்படின்றாரு. உள்ள போய் முத்துக்குமார் உட்காராரு. உட்காந்ததுமே பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் போறாரு. இங்க பாருங்க இது என்னோட வீடு, நான் வச்சது தான் ரூல்ஸ், நான் வச்சது தான் சட்டம். அதுக்கேற்ற மாதிரி நான் ரூல்ஸ் எப்பப்போ மாத்திட்டு இருப்பேன். தலைவர் மாதிரி ஒரு டைலாக் விட்டுட்டு நீங்க போடுற ரூல்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகாது, நான் எப்படி வேணாலும் மாத்தி பண்றாரு. சரி உங்க ரூல்ஸ் சொல்லுங்க. முத்துக்குமார் ஒரு 4 ரூல்ஸ் ரெடி பண்ணிட்டு போறாரு. ரூல் நம்பர் 1, ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள பொண்ணுங்க அனுமதி கிடையாது. நாங்க 2 இன்சார்ஜ் வச்சிருப்போம். அந்த இன்சார்ஜ் கிட்ட கேட்டுட்டு தான் உள்ள போகணும். அந்த இன்சார்ஜ் அனுமதி இல்லாம போகக்கூடாதுன்றாங்க. ரூல் நம்பர் 2க்கே 3 சப்டிவிஷன் வச்சிருக்காங்க. அதாவது டீ, காஃபி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்டிவிஷன் என்னன்னா, டீ, காஃபி வேணும்னா 3 டைம் லேடீஸ் குக் பண்ணி தரணும். 2வது லஞ்ச் வேணும்னா அவங்களுக்கு வெசல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு போனா தான் அவங்களுக்கு லஞ்ச் குடுப்போம். 3வது டின்னர் வேணும்னா, அந்த பாய்ஸ் இருக்கிற ஏரியா ஃபுல்லா பெட்ரூம்லேருந்து எல்லாமே கிளீன் பண்ணி குடுத்தா மட்டும் தான் டின்னர். இது என்னப்பா ரொம்ப மோசமா இருக்குப்பா. என்னன்னா ரவீந்தர் தான் வாட்டருக்கு இன்சார்ஜ். அவருக்கு தெரியாம வந்தோ போயோ தண்ணி குடிக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன ஒரு இதுனா, அவருக்கு கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறனால அவர் கம்ஃபர்டபுளா எங்க வேணாலும் உட்காந்துப்பாரு. அதை யாரும் எதுவும் கேட்கக்கூடாதுன்றாங்க. கேர்ள்ஸ் யாருமே பாய்ஸோட ஹவுஸ்க்குள்ள வரக்கூடாது. அப்படி வர மாரி ஏதாவது ஒரு ரூல சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஏதாவது அத்துமீறி நடந்துட்டாங்க, கேர்ள்ஸ் யாராவது பாய்ஸுக்கு தெரியாம உள்ள வந்துட்டாங்கனாலோ, ஏதோ ஒரு ரூல் பிரேக் பண்ணிட்டாங்கனாலோ, அவங்க பாய்ஸ் குடுக்குற பனிஷ்மெண்ட்ட கண்டிப்பா ஏத்துக்கணும். ஸோ மறுப்பு சொல்லாம இவங்க என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் குடுப்பாங்க. அத என்ன வேணாலும் ஏத்துக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் அவரோட ரூல்ஸ் 4 ரூல்ஸையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்தது கேர்ள்ஸ் டீம்லேருந்து சஞ்சனா வராங்க. அவங்களும் ஒரு 5 ரூல்ஸ் வைக்கிறாங்க. அதே மாதிரி பிக் பாஸ் முதலுக்கே சொல்றாரு, இங்க பாருமா இது என் வீடு, நான் வைக்கிறதா ரூல்ஸ், எந்த ரூல்ஸ் எப்படி வேணாலும் மாத்திப்பேன். நான் கூப்பிட்டு உள்ள வந்து பேசுறாங்கன்னா அது கணக்குல வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க கேர்ள்ஸ் டீம் மெயினா பிளான் பண்ணிட்டு போனதே உள்ள பிக் பாஸ் எப்படின்னு கூப்பிடாரு உள்ள போங்க. உள்ள போகணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரூல் வச்சாங்களா அந்த ரூலை பிரேக் பண்ணிடலாம். ஸோ அந்த ரூல் என்ன ரூல்னா ஃபர்ஸ்ட் நாமினேஷன் ரூலை பிரேக் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. பிக் பாஸ் தெளிவாக போட்டு உடச்சிட்டாரு. இங்க பாருமா நான் கூப்பிட்டு உள்ள வந்தேன்னா அந்த ரூல் பிரேக் ஆகுது. அதே மாதிரி சோஃபால வந்து உட்கார்ந்து கேதர் பண்ணி பேசுற மாதிரி இருந்தா அந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே செட் பண்ணிட்டாரு இவங்க. அதுக்கப்புறம் சஞ்சனாவும் அவங்களோட ரூல்ஸ் எல்லாம் ஒன்று சொல்றாரு. ஸோ லிவிங் ரூமுக்கு வந்தா போனா அதாவது எதுக்காவது லிவிங் ரூமுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏதாவது படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து கேன்சல் பண்ணிக்கணும். அந்த நாமினேஷன் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரூல் வச்சிருந்தாங்களா பாய்ஸ் யாரும் நாமினேட் பண்ணக்கூடாது அந்த ரூலை அவங்க கேன்சல் பண்ணணும். ஸோ லிவிங் ரூமுக்கு அவங்க எப்படி வர மாதிரி இருக்கும் வந்துட்டு ஏதாவது டாஸ்க் பற்றி படிக்கிற மாதிரி அவங்க லிவிங் ரூமுக்குள்ள வந்தாங்கன்னா எங்களுக்கு ஃபுட் ஆக்சஸ் இருக்கணும். அதனால அவங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. 3வது என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு பொருளையுமே கேர்ள்ஸ் ஹவுஸ்க்குள்ள அவங்க எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் கேர்ள்ஸ் ஹவுஸ்க்குள்ள எந்த பொருளும் எடுத்துட்டு வரக்கூடாது, இதுல தான் ஒழுக்கத்து இருக்குமா? அதுக்கப்புறம் 4வது ரூல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போக சொன்னா தான் கேர்ள்ஸ் ஹவுஸ தாண்டி பாய்ஸ் வெளிய போகணும். நாங்க சொல்ற வரைக்கும் அவங்க உள்ளயே தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இது என்னடா இது? அவங்க போக சொன்னா தான் வெளிய போகணுமா? இதுல இதுல ஏதோ ஊம குத்து இருக்குன்னு நமக்கு போக போக தான் தெரியும்.
ஸோ அப்படி ஏதாவது இதில இவங்க சொன்ன அந்த 4 ரூல்ல ஏதாவது பிரேக் பண்ணாலும் இவங்களும் அதே பனிஷ்மென்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மறுபடியும் பிக் பாஸ் சொல்றாங்க, அந்த லிவிங் ஹால்க்குள்ள வந்து நான் கூப்பிட்டு லிவிங் ஹால்ல உட்காந்து நம்ம ஏதாவது அனௌன்ஸ்மென்ட் படிக்கிற மாரி இருந்தா, அந்த ரூல் இதில அப்ளிகபிள் ஆகாது. அதே மாரி இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு ஓகேன்னா, நான் ரூல் புக்ல போட்டு குடுக்குறேன். நீ போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுர்றாரு. ஸோ நாமினேஷன்ல பார்த்தோம்னா, அருண வந்து அன்சிதாவ நாமினேட் பண்றாங்க. எதுக்காக அன்சிதாவ நாமினேட் பண்றாங்கன்னா, நான் 24 மணி நேரமா பார்க்குறேன். அன்சிதா எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண மாரி தெரியல. ஸோ அதனால நான் அன்சிதாவ நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அன்சிதா அப்படியே பார்க்குறாங்க. "நீயா பேசியது என் அன்பே" அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து விஜய் ஆனந்த் யார நாமினேட் பண்றாங்கன்னா, ரவி அவர்கள நாமினேட் பண்றாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, ரவி அவர்கள் ரொம்ப டஃப் கண்டஸ்டன்ட்டா இருக்காரு. ஸோ அவர நாமினேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரவிய நாமினேட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம விஷால் வராரு. பாக்கியலட்சுமி சீரியல்லாம் ஃபேமஸ் ஆனவரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் ஜாக்லின நாமினேட் பண்றேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஜாக்லின் இப்ப இல்ல. அவங்களே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் வாலண்டரியா போய் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணுவாங்க. இங்க வந்து அவங்க தான் ப்ராப்ளம் பண்ற மாரி இருக்கு. ஸோ அதனால நான் அவங்கள நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்கள நாமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து சஞ்சனாவ நாமினேட் பண்றாங்க. எதுக்காக சஞ்சனாவ நாமினேட் பண்றேன்னு சொன்னாங்கன்னா, இந்த மாரி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. ரொம்ப கிளியர் மைண்டா இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டஃப் கண்டஸ்டன்ட்டா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் சஞ்சனாவ நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சனாவ நாமினேட் பண்றாரு. ஸோ தர்ஷா யார நாமினேட் பண்றாங்கன்னா, சத்யாவ நாமினேட் பண்றாங்க. ஏன் சத்யாவ நாமினேட் பண்றாங்கன்னா, ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்காரு. ஒரு சீரியஸ்னஸே இல்லாத மாரி இருக்கு அவர் ஃபேஸ பார்த்தா. ஸோ அதனால நான் அவர நாமினேட் பண்றேன்றாங்க. ரவீந்திரனும் சஞ்சனாவையும் நாமினேட் பண்றாரு. எதுக்குன்னா, வந்துட்ட உடனே 24 மணி நேரத்துக்குள்ள நான் போனாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்றாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் அவங்களே நாமினேட் பண்றேன்னு சொல்லி நாமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அருண் வந்து ரவிய நாமினேட் பண்றாங்க. என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, அவர் ஒரு ப்ரொடியூசரா இருக்காரு. இங்க இருக்கிறது அவருக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. பட் நாங்க இங்க இருக்கவங்கள நாங்க ஏதோ நான் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அதுக்காக தான் வந்திருக்கேன்னோனே பிக் பாஸ் கடுப்பாயி, "தம்பி இங்க காம்படிஷன்ல உனக்கு என்ன பிரச்சனை? அவர் ப்ரொடியூசரோ ஏதோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. உள்ள இருக்கிறதுக்கு சொல்லணும்னே" அவருக்கு அது புரியல. அவர் பிக் பாஸ் சொன்னது. ஸோ மறுபடியும் அதையே திருப்பி திருப்பி சொன்னாரு. சரி போய் உட்காரப்பான்னு அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சத்யா வராரு. சத்யா வந்துட்டு, "நீங்க யார நாமினேட் பண்றீங்கன்னு" கேட்டதுக்கு, "நான் முத்துக்குமார நாமினேட் பண்றேன்." "ஏன்ப்பா முத்துக்குமார நாமினேட் பண்றேன்னு" கேட்டா, "ஹி இஸ் வெரி ஸ்மார்ட். அவரு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. ரொம்ப புத்திசாலியா இருக்காரு. ஸோ ஹி மைட் பி எ டஃப் கண்டஸ்டன்ட்" அப்படின்னு சொல்லி அவர நாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ தர்ஷிகா வராங்க. தர்ஷிகாவும் ரவிய நாமினேட் பண்றாங்க. சத்விகாவ ஏன் ரவிய நாமினேட் பண்றாங்கன்னா, ரவி ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஃபெல்லோ. ஸோ இனிஷியலாவே உள்ள வந்துட்டு ஒரு நாமினேஷனே கேம்பெயின் பண்ணி முடிச்சு விட்டீங்க. ஒரு நாமினேஷனே இல்லாம பண்ணிட்டீங்க. ஸோ அதனால நான் ரவிய நாமினேட் பண்றேன்னு ரவிய நாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து சௌந்தர்யா உள்ள வந்துட்டு ஆரவ நாமினேட் பண்றாங்க. ஏன் ஆரவ நாமினேட் பண்றாங்கன்னா, நீங்க அன்சிதாவ நாமினேட் பண்ண ரீசன் எனக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. நீங்க 2 பேருமே க்ளோஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நீங்க ஏதோ ஸ்ட்ராட்டஜி பண்ணி நீங்க பண்றீங்க. ஸோ அதனால உங்கள நான் நாமினேட் பண்றேன்னு அங்க ஒரு குத்து குத்திட்டாங்க. அடுத்து தீபக் வந்து சஞ்சனாவ நாமினேட் பண்றாங்க. எதுக்காக நாமினேட் பண்றாங்கன்னா, அவரு ஸ்டார்ட்டிங்லயே சொன்னாரு. இந்த மாரி 24 மணி நேரத்துல போறேன்னு சஞ்சனா சொன்னது ஒரு சீரியஸ்னஸே இல்லாம இருக்காங்க. ஸோ அதனால நம்ம சஞ்சனாவ நான் நாமினேட் பண்றேன் நாமினேட் பண்ணிட்டாங்க. அடுத்து அன்சிதாவும் வந்து அதே சஞ்சனாவே நாமினேட் பண்றாங்க. எதனால ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு என்ன சொல்றது? ஒரு ஈஸியா வெளிய போறேன்னு சொல்றாங்க. அதனால நான் சஞ்சிதாவே நாமினேட் பண்றேன்னாங்க. பாவம் பொண்ணு மூஞ்சே சிவந்து போச்சு. அடுத்து முத்துக்குமார் வந்துட்டு நான் ஜாக்லின நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு ஜாக்லின நாமினேட் பண்ணிட்டாங்க. எதனால நாமினேட் பண்றாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கா நைட் எல்லாம் சண்டை போட்டு வந்தாங்க. காலையில பார்த்தா திடீர்னு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. என்னப்பா இது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. திடீர்னு உள்ள போறாங்க. இது ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லன்ற மாரி அவரு சொல்லி நாமினேட் பண்ணிட்டாரு. அடுத்து ஜனனி வந்து ஆர்ணவ நாமினேட் பண்றாங்க. ஏன்னா, அவரு ஒரு இன்வால்வ்மென்ட்டே இல்லாம இருக்கிற மாரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அடுத்து சுனிதா வந்து ஜாக்லின நாமினேட் பண்றாங்க. என்ன ரீசன்னு கேட்டா, இவங்க பீஸ கெடுக்குறாங்க பாஸ். அப்படி வந்ததும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டு ஜாலியா வந்தோமா, என்ஜாய் பண்ணோமான்னு இல்லாம வந்ததுலேருந்தே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நான் ஜாக்லின நாமினேட் பண்றேன். ஜாக்லின் வந்து யார நாமினேட் பண்றாங்கன்னா, சஞ்சனாவ நாமினேட் பண்றாங்க. என்ன ரீசன்னு கேட்டா, எனக்கு என்னையே சேவ் பண்ணிக்கணும். என்ன என்னால நாமினேட் பண்ண முடியாது. அதனால நான் சஞ்சனாவ நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு சஞ்சனாவ நாமினேட் பண்ணிவிட்டு தூக்கிட்டாங்க. அடுத்து வராங்க. பாவம் வந்துட்டு என்னடா ஒரு ஒரு வெள்ளந்தியா ஒண்ணு சொன்னது எல்லாம் புடிச்சுட்டு என்னைய நாமினேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஒரு மாரி கலங்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து கிளாரிஃபிகேஷனும் குடுக்குறாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு ஈஸியாலாம் கிடைக்கல. நான் ஏதோ ஒண்ணு சொல்ல வந்து அது ராங்கா கன்வே ஆயிடுச்சு. ஸோ அது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஜாக்லின நாமினேட் பண்றேன். எது சொன்னாலும் புரிஞ்சுக்காம இருக்காங்க. அதனால நான் ஜாக்லின நாமினேட் பண்றேன். ஜாக்லின நாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் கடைசியா ரஞ்சித் வந்து சஞ்சனாவ நாமினேட் பண்றாங்க. ஆ எனக்கு ஏஜ் ஆயிடுச்சும்மா. இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சு நான் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா உனக்கு ஏஜ் இருக்கு. நீ போய் நெறைய ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதனால நான் உன்ன நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு சஞ்சனாவ நாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ பிக் பாஸும் சஞ்சனா உனக்கு குடுத்த ட்ராஃபிய எடுத்துட்டு நீ கார்டன் ஏரியாவுக்கு வாமான்றாங்க. அந்த பொண்ணும் பாவம் இந்த ட்ராஃபிய தூக்கிட்டு கார்டன் ஏரியாவுக்கு போவா. அங்க ஒரு கல்லு ஒண்ணு இருக்கு. அந்த கல்லு முன்னாடி நில்லுமான்றாங்க. அந்த பொண்ணும் கதவ பார்த்து கல்லு முன்னாடி நிக்க, உன் கையில இருக்க ட்ராஃபிய அப்படியே தூக்கி போட்டு உடைச்சிருமான்றாங்க. பார்க்குற நமக்கே அவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்தது அந்த பொண்ணு அந்த கல்ல போட்டு உடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அழுதுகிட்டே இந்த வீட்ட விட்டு கிளம்பி போயிடுச்சு. ஸோ இது என்ன டாஸ்க்ன்னு பார்த்தா தலைவா, தலைவி. ஸோ இந்த ரவுண்ட்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த வீக்கோட கேப்டன். தலைவானா மேல் கேப்டன், தலைவினா ஃபீமேல் கேப்டன். ஸோ மேலா ஃபீமேலாங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு 8 சேர் இந்த பக்கம், 8 சேர் அந்த பக்கம். ஸோ இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வீக்கோட கேப்டன். ஸோ இது ஒரு கேமுங்க. மொரட்டு கேம். இந்த பக்கம் 8 சேர், அந்த பக்கம் 8 சேர். யார் போய் சேர பிடிக்கிறாங்களோ அவங்க வின்னிங். ஸோ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு சேர தூக்கிட்டே வந்துருவாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு சேர் இந்த பக்கம், ஒரு சேர் அந்த பக்கம் இருக்கும். அந்த மாரி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ரவீந்தர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவுட் ஆயிட்டாங்க. சௌந்தர்யா, முத்துக்குமார் அந்த மாரி எல்லாம் டக்கு 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 டக்குன்னு அவுட் ஆயிட்டே வந்துட்டாங்க. கடைசியா பார்த்தோம்னா, இந்த பக்கம் தீபக், அந்த பக்கம் தர்ஷிகா. தலைவன், தலைவி டாஸ்க்ல இவங்க 2 பேரும் அந்த பக்கம் இருக்காங்க. தர்ஷிகா ஜெயிச்சிட்டாங்க.
மணி 9:40 ஆகுது. ஃபர்ஸ்ட் வீக் நாமினேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்றாரு. நீங்க நாமினேட் பண்றதுக்காகலாம் நீங்க சாரின்லாம் இருக்கணும்னு இல்ல. இது கேம். நீங்க யார வேணாலும் நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்செஷன் ரூமுக்கு கூப்பிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் தர்ஷிகா போறாங்க. தர்ஷிகா போயிட்டு சொல்லுமா நீ யார நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டதும் நான் ஜாக்லின நாமினேட் பண்ணலான்னு இருக்கேன் பாஸ். ஒரு கோஆபரேஷனே இல்ல. சும்மா சுறுசுறுன்னே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித்தையும் நாமினேட் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப சென்சிட்டிவா இருக்காப்ல ஆள். நான் ஏதாவது சொன்னா வேற ஏதாவது தப்பா நினைச்சுப்பாரோன்னு ஒரு பயமா இருக்கு அப்படின்றாங்க. தீபக் வராரு. தீபக் வந்துட்டு நான் ஜாக்லினையும் அன்சிதாவையும் நாமினேட் பண்றேன். ஜாக்லினை ஏன் நாமினேட் பண்றேன்னா நீங்களே ஆக மாட்டாங்க. அன்சிதா ஏன்னு பார்த்தா பார்ட்டிசிபேஷன் பண்ற மாதிரி தெரியல அப்படின்ட்டு முடிச்சிட்டாரு. அடுத்து சௌந்தர்யா வராங்க. சௌந்தர்யா வந்து யாரை நாமினேட் பண்றாங்கன்னா அருணை நாமினேட் பண்றாங்க. ஏன் அருணை நாமினேட் பண்றாங்கன்னு பார்த்தா ரவீந்திராவை நாமினேட் பண்ணதுக்கு அவர் சொன்ன ரீசன் வந்து கன்வின்சிங்கா இல்ல. அது இல்லாம நீங்க சொன்னதையுமே அவர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் அருணை நாமினேட் பண்றேன்னு சொல்லி அருணை நாமினேட் பண்ணி விட்டாங்க. ரெண்டாவது யாரை நாமினேட் பண்றேன்னா அர்ணவை நாமினேட் பண்றேன். அவரு ரொம்ப ஒரு சஸ்பீசியஸான கேம் விளையாடுற மாதிரி தெரியுது. அவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியலன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. மூணாவது முத்துக்குமார் வராரு. முத்துக்குமார் வந்து என்ன சொல்றாருன்னா இங்க இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவனா இருக்கணும்னு நினைச்சு 2 பேர் ஒருத்தர் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல முதல் ஆள் யாருன்னா ரஞ்சித். டே ஒன்ல இருந்தே ரொம்ப நல்லவரா இருக்கணும், யாருக்கு மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா ட்ரூவா விளையாடுறது தான் இந்த கேமு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை கொடுத்துறாரு. ரெண்டாவது அருண். இவர் ரொம்ப நல்லவரா இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் கஷ்டப்பட தேவையில்ல, வெளியே போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அவர் ரொம்ப வீக்கான கண்டஸ்டன்டா இருக்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. அதனால அருணை நாமினேட் பண்றாரு. நாலாவது யாருன்னா விஜய் அனிதா வராங்க. அவங்க 2 பேரும் நாமினேட் பண்ணோம்ல. விஜய் அனிதா வந்து தீபக்கை நாமினேட் பண்றாங்க. தீபக் என்னன்னா ஸோ அன்ஃபேரா கேம் ப்ளே பண்றாரு. என்ன அன்ஃபேர்னா ஃபர்ஸ்ட் காலையில கேட்டதுக்கு தீக்ஷா 2வது பாயிண்ட் சொல்றதுக்கு இவர் அனுமதிக்கல. ஸோ அதனால ரொம்ப அன்ஃபேரா விளையாடுறோம்னு தோணுது. ரெண்டாவது அருண். அருணோட ப்ளே வந்து அருண் கேமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம விளையாண்டுட்டு இருக்காரோன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. அஞ்சாவது சத்யா வராரு. சத்யா வந்துட்டு நான் ரவியை நாமினேட் பண்றேன் சார். அவர் பிசிக்கல் டாஸ்க்லாம் ரொம்ப கஷ்டமாப்படுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் முத்துமையை நாமினேட் பண்றேன், ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் அப்படின்றாரு. அடுத்து ஜாக்லின் வராங்க. ஜாக்லின் வந்துட்டு விஜய் விஷாலை நாமினேட் பண்றேன். பார்த்தா பையன் இங்க போறான் அங்க வரான், பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ண மாட்டான். அடுத்து சுனிதாவையும் நான் நாமினேட் பண்றேன். ஏன்னா ஒரு கான்வர்சேஷனே அவங்க கூட ஒரு ப்ராப்பரா இருக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரியா காமெடிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு ஒரு கன்வின்சிங்காவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜாக்லின் விஷாலையும் சுனிதாவையும் நாமினேட் பண்ணதுக்கு யாராவது டஃப் கண்டஸ்டன்ட்டை நாமினேட் பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணிருக்கலாம். சாரி ஜெஃப்ரி வாப்பா சொல்லு பண்ணி யாரை நாமினேட் பண்றேன்னு கேட்டது நான் சௌந்தர்யா நாமினேட் பண்றேன். சௌந்தர்யா பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி தெரியல. அதே மாதிரி ரவியும் நான் நாமினேட் பண்றேன். அவருக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கு. அதனால நான் இவங்க 2 பேர்த்தையும் நாமினேட் பண்ணிட்டாரு. அடுத்து தஷா வராங்க. தஷாவும் நான் சௌந்தர்யாவை நாமினேட் பண்றேன். இன்ஆக்டிவா இருக்காங்க. அர்ணவும் இன்ஆக்டிவா இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் நாமினேட் பண்ணிட்டாங்க. அருண் பிரசாத். ரவீந்திராவை நான் நாமினேட் பண்றேன். அவர் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆனா பிசிக்கலா அவரால் விளையாட முடியுமாங்கிறது தெரியல. நான் சௌந்தர்யாவையும் நான் நாமினேட் பண்றேன். அவங்க லோ எனர்ஜியா இருக்காங்க. அடுத்து அன்சிதா வராங்க. அன்சிதாவும் சௌந்தர்யாவை நாமினேட் பண்றேன். எனக்கு ரொம்ப பயப்படுறாங்களோன்னு தோணுது. இந்த பிசிக்கல் டாஸ்க்லாம் கண்டக்ட் பண்ணும்போது பயந்துட்டாங்க அவங்க கொஞ்சம். ரவியும் நான் நாமினேட் பண்றேன். அவங்களால பிசிக்கல் டாஸ்க்கை நான் இது பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ரவீந்திரன் உள்ள வராரு. நான் அன்சிதாவை நாமினேட் பண்றேன். அன்சிதா ரொம்ப சேஃப் ப்ளே பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. ஜெஃப்ரி நாமினேட் பண்றேன். ரொம்ப ஸ்பான்டேனியஸா இருக்காரு அவரு. கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அடுத்து பவித்ரா ஜனனி வராங்க. நான் 2 பேரை நாமினேட் பண்றேன். ரஞ்சித் சாரை நாமினேட் பண்றேன். அவரு ஒரு ஒரு வைப் எல்லாத்து கூடயும் ஒரு மிங்கிள் ஆகிற மாதிரியே தெரியல. அவர் ஒரு தனியாக ஜோன்லேயே சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால நான் அவரை நாமினேட் பண்றேன். ஜாக்லினையும் நாமினேட் பண்றேன். அவங்களும் ஒரு எல்லாத்து கூடயும் ஒரு மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஒரு தனியாவே இருக்காங்க. ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை நாமினேட் பண்ணிட்டாங்க. அடுத்து விஜய் விஷால் வராரு. விஜய் விஷால் வந்து ஜாக்லினை நாமினேட் பண்றேன். ஏன்னா ஜாக்லின் பயங்கர ஸ்ட்ராங். அதே மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாரு. நான் பார்த்த ஜாக்லின் இது இல்ல. முத்துக்குமார் நல்ல தமிழ் பேசுறாரு. ஆனா அவர் பேசுறது எங்க டீம் கூட எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு பேசுற மாதிரி இல்ல. அவரா ஒண்ணு அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கடுத்து சுனிதா வராங்க. சுனிதா வந்துட்டு நான் ஜாக்லினை நாமினேட் பண்றேன். எல்லாம் வந்தா ப்ராப்ளம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பீஸே இல்ல ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து ரஞ்சித் ஒரு கனெக்ஷனே இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதுக்கடுத்து அருணா வராரு. அருணா வந்து ரவீந்திரன் சொல்றாரு. ரவீந்தர் ரொம்ப பிசிக்கலி வீக்கா இருக்காரு. தீபக் வந்து என்னோட காம்படிட்டரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அவரையும் நாமினேட் பண்றேன்றாரு. அடுத்து ரஞ்சித் வராரு. ரஞ்சித் வந்துட்டு ரவியை நாமினேட் பண்றேன். ரவிச்சந்திரனை நாமினேட் பண்றேன். அவர் வந்து அவருக்கு எனக்கு கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு. அதுக்கடுத்து முத்துக்குமாரோடையும் எனக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதனால இவங்க 2 பேரையும் நான் நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோ. மறுபடியும் ஒரு பிராண்ட் நியூ வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன். டேக் கேர், பாய்.